பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வீண் விரயமும் தேவையற்ற செலவும். வீண் விரயம் செய்வதனால, தேவையற்ற செலவுகள் செய்வதனால இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது, அந்த வீண் விரயம் செய்யக்கூடியவங்க என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்றத நாம் கவனிக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஃபுல் பாடமும் கவனிங்க. இஸ்லாம் அனைத்து மனிதர்களுக்கும் இந்த சிந்தனையை ஊட்டியுள்ளது. அதாவது உங்களிடம் எத்தனை பொருட்கள் உள்ளனவோ அவை அனைத்தும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட விலை மதிக்க இயலாத பாக்கியங்களாகும். அவற்றில் ஒவ்வொரு பாக்கியத்தை வீண்விரயம் செய்தாலும் அது அவமரியாதையாகவும் நன்றி கெட்டத்தனமாகவும் ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வீண்விரயம் என்பதன் பொருள் வரம்பு மீறுதல், தேவைக்கு அதிகமாக செலவு செய்தல், தகாத காரியங்களில் செலவு செய்தல், தவறாக பயன்படுத்துதல் என்பவையாகும். இவற்றால் நேரம், பணம், சக்தி, உழைப்பு அனைத்தும் பாழாய் போய் விடுகின்றன. மேலும் நல்ல காரியங்களில் செலவு செய்யும் பாக்கியத்தையும் இழந்து விடுகிறார்கள். நாம் சம்பாரித்து செலவு பண்ணாலும் அது வீண் விரயம்தான். இல்லை சார்ந்தவங்க நமக்காக சம்பாரித்து கொடுக்கறத நாம் தேவையில்லாமல் செலவு பண்ணாலும் அதுவும் வீண் விரயம்தான். இதனால்தான் வீண்விரயம் செய்பவர்களை ஷைத்தானின் சகோதரர்கள் என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தாலா கூறியுள்ளான், சந்தேகமின்றி வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் ஆவர். மேலும் ஷைத்தான் தமது இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். மற்றொரு இடத்தில் கூறியுள்ளான், மேலும் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள், ஏனெனில் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் சூறாக்கள் நமக்கு அழகு போல சொல்லிட்டு வரான். இங்கே பனி இஸ்ராயில் மேலே இருக்கக்கூடிய அந்த குரான் வசனம் இங்கே சூரா அராஃபில் சொல்லப்படுது. ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, உண்ணுங்கள், தர்மம் செய்யுங்கள், இன்னும் ஆடை அணியுங்கள், ஆனால் வீண் விரயம் மட்டும் கர்வத்திலிருந்து தவிர்த்திருங்கள். மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் பெருமையாக காமிக்கிறதுக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. மற்றொரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, உங்களில் மனம் விரும்பியவற்றை நீங்கள் சாப்பிடுவதும் வீண் விரயத்தில் கட்டுப்பட்டதாகும். நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக வேண்டினே ஒரு கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறது, இன்னும் அதுக்காக வேண்டிய நேரங்களை செலவு பண்ணுறது, அதுக்காக வேண்டிய பணங்களை செலவு பண்ணுறது, பிடிச்சும் பிடிக்காமல் பாதி சாப்பிட்றது, பாதி வீணாக்கிட்டு வந்துடுறது. இன்று நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் வீண் விரயம் செய்யப்பட்டே வருகின்றது. உணவுப் பொருட்களிலிருந்து இருப்பிட வசதியின் சாதனங்கள் வரை ஒவ்வொன்றிலும் வீண் விரயம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. காசை கரியாக ஆக்கத்தான் படுகின்றது. வீண் விரயம் செய்வதிலும் பெண்களே முன்னிலை வகிக்கின்றனர். சில பெண்கள் மற்ற பெண்களை விட முன்னேறி செல்வதற்காகவும் தமது பெயரை முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற வெறியிலும் பணம் காசுகளை வீணடிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நேரத்திற்கும் இடத்திற்கும் தக்கவாறு புது புது டிசைன்களில் ஆடைகள், செருப்புகள், பர்சுகள் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு ஆடைக்கும் மேற்றான ஆபரணங்களை வாங்கி குவிக்கும் சுபாவத்திற்கு ஆளாகிவிட்டனர். திருமணம் மற்றும் இதர விசேஷங்களுக்கு செல்வதற்காக என்றே புதிய ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் மேக்கப் சாதனங்கள் ஆகியவற்றையும் தேவைப்பட்டால் பியூட்டி பார்லருக்கு செல்வதையும் அவசியமாக்கி கொண்டு விட்டார்கள். வீட்டை அலங்கரிப்பதற்காக பல்வேறு விதமான பாத்திரங்கள், விதவிதமான படுக்கைகள், பெட்ஷீட்டுகள், திரைகள் முதலானவற்றை கணவரிடம் கேட்டு பெறுகிறார்கள். ஆனால் அவை இல்லாமலும் தேவைகள் பூர்த்தியாகத்தான் செய்யும். இந்த கணவரிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் அவங்களே சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நாங்கள் தானே சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு தேவையானதை அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கலாம். தேவைக்கு மீறுவதைத்தான் இஸ்லாம் வீண் விரயம் என்று சொல்லுது. நம்மளே சம்பாரித்து நம்மளே தேவையில்லாமல் செலவு பண்ணலான்னாலும் அதுக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, அதற்கும் கேள்விகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு படுக்கை ஆணுக்கும் ஒரு படுக்கை பெண்ணுக்கும் ஒரு படுக்கை விருந்தாளிக்கும் போதுமானதாகும். நான்காவது உள்ள அதிகப்படியான படுக்கை சைத்தானுக்குரியதாகும். அப்போ தேவைக்கு மீறி தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பார்க், பீச், வெகு தூரமான இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லுதலும், மேலும் அவசியமில்லாமல் கடை வீதிகளில் சுற்றித் திரிதலும் மற்றும் ஷாப்பிங் செல்லுதல் முதலானவை இன்றைய காலத்து பெண்களின் வேலையாகவே ஆகிவிட்டன. இந்த அனைத்து விஷயங்களிலும் மனிதனுடைய சக்தியும் செல்வமும் வீணாகி போய்விடுகின்றன. மேலும் ஒரு நேரம் வரும், இப்படியும் வரும், அந்த நேரத்தில் கை சேதமும் கவலையும் மட்டுமே மிச்சம் இருக்கும். அதாவது ஒரு நேரம் வரும், என்ன சொல்கிறாங்க, நம்முடைய தேவைக்கு கூட, நம்முடைய அத்தியாவசிய
தேவைக்கு கூட நம்ம எதுவும் இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம யாரிடமாவது கையேந்தக்கூடிய நிலையும், இப்படியெல்லாம் ஒரு நாள் நம்ம செலவு செஞ்சுட்டோமே, சேமித்து வச்சிருக்கலாமேன்ற அப்படின்ற கை சேதமும் வரும்னு சொல்கிறாங்க. மனிதன் நடுநிலையாகவும் போதுமென்ற தன்மையுடனும் இருந்து பழகி கொண்டால் அவர் எப்போதும் யாரிடமும் தேவையாகவே மாட்டார். இன்ஷா அல்லாஹ் கடன் தொல்லையிலும் அகப்பட மாட்டார், நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். இது குர்ஆன் ஹதீஸுடைய வசனம், ஒரு நாளும் பொய்யாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் நடுநிலையை கையாள்வாரோ அவர் பிறரிடம் தேவையாக மாட்டார். இந்த ஒரு நிலை, இதுதான் வாழ்க்கையில கண்ணியமான வாழ்க்கை. யாரிடமும் தேவையாகாம வாழ்றோம் பார்த்தீங்களா, அது மிகவும் நிம்மதியான வாழ்க்கை. எனவே நாம் வீண்விரயம் செய்வதிலிருந்து வெகு தூரம் சென்றுவிட வேண்டும். குறைந்தபட்சம் தேவைகளில் போதுமன்ற தனத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒருபோதும் சிந்தனை செய்யாதீர்கள். மாறாக அவ்வாசைகளுக்கு உள்ளத்தில் இடமே கொடுத்து விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ்.